கர்த்தரும் அருமரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மேலான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்று நாம் தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்படும் வேத பகுதி யோபின் புத்தகம் 42வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கிற பொழுது, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். அருமையானவர்களே, இந்த நாளில் ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு அருமையான ஒரு வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது. ஆண்டவராகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதங்களை செய்ய போகிறார், அதிசயங்களை நிகழ்த்தி காண்பிக்க போகிறார். ஒரு மாபெரும் சக்தியாக கர்த்தராகிய ஆண்டவர் உங்களை பயன்படுத்த வேண்டும் என்று திட்டம் வைத்திருக்கிறார். ஒரு மனிதனை ஆண்டவர் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்க வேண்டும் என்று அவர் திட்டம் வைத்து விடுவாரேயானால் அதை ஒருவராலும் மாற்ற முடியாது, ஒருவரும் அவனுக்கு விரோதமாக எழும்ப முடியாது. உலகமே எதிர்த்து வந்தாலும் வாக்குத்தத்தங்கள் நிறைவேறாமல் அவனுடைய வாழ்க்கை முடிந்து போவது இல்லை. தானியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 6வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கிற பொழுது, இந்த வார்த்தைகளை கேட்ட பொழுது தன்னில் மிகவும் சஞ்சலப்பட்டு தானியேலை காப்பாற்றும்படிக்கு அவன் பேரில் தன் மனதை வைத்து அவனை தப்புவிப்பதற்காக சூரியன் அஸ்தமிக்கு மட்டும் பிரயாசப்பட்டு கொண்டிருந்தான். ஒரு ராஜா தானியேலை தப்புவிப்பதற்காக அவன் பிரயாசப்பட்டு கொண்டிருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது எப்பொழுது நடக்கிற காரியங்கள்? மேதிய பெர்சியர்கள் நேபுகாத்து நேச்சருடைய ராஜாங்கத்தை சரிய பண்ணி பாபிலோன் தேசத்தை கைப்பற்றுகிற பொழுது, அந்த நாட்களில் இருந்ததான அந்த மன்னனை வெட்டி கொலை செய்துவிட்டு தேசத்தை பிடித்து விட்டார்கள். தேசத்தை அவர்களுடைய ஆளுகைக்குள் கொண்டு வந்தார்கள். இப்பொழுது தானியேல் மிகவும் உன்னதமான ஒரு ஸ்தானத்தில் இருக்கிறான். சுமார் 120 தேசாதிபதிகள், அவர்களுக்கு மேலே 3 பிரதானிகள். அந்த 3 பிரதானிகளில் தானியேல் ஒருவனாக இருந்தான். அப்பொழுது ராஜா தானியேலை பிரதானிகளுக்கெல்லாம், தேசாதிபதிகளுக்கும் பிரதானிகளுக்கும் மேற்பட்டவனாக, தானியேலுக்கு விசேஷித்த ஆவி இருப்பதினாலே அவன் ராஜ்யம் முழுவதற்கும் அதிகாரியாக ஏற்படுத்த வேண்டும் என்று திட்டம் வைத்திருந்தான். ஆனால் அந்த திட்டம் அந்த ராஜாவின் மனதில் இருப்பதை சுமார் 120 தேசாதிபதிகளும் நினைத்தார்கள். அப்பொழுதுதான் ஒரு தீர்மானத்தை எடுத்தார்கள். தானியேலை குற்றப்படுத்த வேண்டும் என்று திட்டமிட்டார்கள். யார் ஒரு மனிதன் ஆண்டவராகிய தேவனுடைய பார்வைகளை பிரியமாய் வாழ்ந்து ஆண்டவருடைய சித்தத்தின்படி செயலாற்றப்பட வேண்டும் என்று துடிக்கிறார்களோ அவர்களை பல விதங்களிலே குற்றப்படுத்துவது சாத்தானுடைய திட்டம், பிசாசனுடைய தீர்மானம். அதற்காகவே சில மனிதர்களை சாத்தான் பயன்படுத்துவான். அதுதான் காலாகாலமாக நடைபெற்று கொண்டிருக்கிற காரியங்கள். அருமையானவர்களே, வேதம் சொல்லுகிறது, சத்துருக்களை சிநேகியுங்கள், பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உன்னை குற்றப்படுத்துகிறவன் யார் என்று வேதம் சொல்லுகிறது. மற்றவனை போக்குச் நீ சொல்ல இடமில்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆனபடினாலே இங்கே தானியேலை குற்றம் கண்டுபிடிப்பதற்காக ஒரு திட்டங்கள் மிகவும் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் இருந்து தானியேல் எப்படி தப்பித்துக் கொள்வது என்ற காரியமெல்லாம் தானியேல் யோசிக்கவில்லை. அப்பொழுது தேவனை ஆராதிக்கிற காரியத்தை தவிர தானியேலை குற்றம் கண்டுபிடிக்க முடியாது என்பதை முடிவுக்குள் கொண்டு வருகிறார்கள். அந்த 120 பிரதானிகளும் அந்த முடிவை எடுத்து ஒரு பத்திரத்திலே அவைகள் எல்லாவற்றையும் வடிவமைத்து 30 நாள் அளவும் அந்த ராஜாவை தவிர வேறு யாரையும் தொழக்கூடாது, துதிக்கக்கூடாது என்று சொல்லுகிற ஒரு முடிவுக்குள் வந்த பொழுது அந்த பத்திரத்துக்கு ராஜாவிடத்தில் கொண்டு போய் கொடுக்கிறார்கள். ராஜா அதை பத்திரத்தில் கையெழுத்து வைத்து விடுகிறார். கையெழுத்து வைக்கப்பட்ட அடுத்த நாளிலே இந்த சம்பவம் நடைபெறுகிறது. அப்பொழுது தானியேல் தேவனை நோக்கி ஜெபிக்கிற விஷயத்தை கண்டுபிடித்த பொழுது அவனை கையும் களவுமாய் பிடித்து கொண்டு வந்து ராஜாவிடத்திலே ஒப்புவிக்கிறார்கள். அப்பொழுதுதான் ராஜா அந்த வார்த்தைகளை கேட்டபொழுது இவனை 30 நாள் அளவும் ராஜாவை வணங்காதவர்களை சிங்கத்தின் கபியிலே போட வேண்டும் என்று சொல்லி கட்டளை இருக்கிறது அல்லவா,
இப்பொழுது நான் கொண்டு வந்திருக்கிறவனை கொண்டு போய் சிங்கக்கவியிலே போடுங்கள் என்று சொன்ன பொழுது ராஜா திகைத்து போகிறான். ஆகவே தான் இங்கு தானியேல் 4வது அதிகாரம் 14வது வசனத்தில் வாசிக்கிற பொழுது இந்த வார்த்தைகளை கேட்ட பொழுது தன்னில் மிகவும் சஞ்சலப்பட்டு என்று சொல்லியிருக்கிறது. ஏன்? ராஜா அல்லவா தானியேலை உடனே சிங்கத்தின் கபியிலே போட வேண்டாம் என்று ஒரு ஆணை பிறப்பித்திருக்கலாம், கட்டளையிட்டிருக்கலாம். ஆனால் அப்படி செய்யவில்லை. காரணம் என்ன? நேபுகாத் நேச்சருடைய காலத்திலே நேபுகாத் நேச்சர் எடுப்பதே முடிவு, வைப்பதே சட்டம், தீட்டப்பட்டதே தீர்மானங்கள், இவைகளாக அப்படி நிறைந்திருந்தது. ஆனால் மேதிய பெர்சியருடைய காலத்திலே அப்படி அல்ல. மேதியர்களும் பெர்சியர்களும் நல்லவே வாழ்வதற்காக சுமார் 120 பிரதானிகளை கொண்டு ஒரு சட்டம் இயற்றப்பட்டது. அதில் மெஜாரிட்டி யாரெல்லாம் இருக்கிறார்களோ, எந்த திட்டத்திற்கு அனுகூலப்படுத்துகிறார்களோ அவர்களுடைய வாதத்தின்படியே, அவருடைய மெஜாரிட்டியின்படியே அங்கே நிறைவேற்றப்பட்டு கொண்டிருந்தது. இப்பொழுது தானியேலை கொலை செய்ய வேண்டும், தானியேலை சிங்கங்களின் கபியிலே போட வேண்டும் என்றதான அந்த சட்டமானது 120 தேசாதிபதிகளும் 3 பிரதானிகளும் அதிகாரிகளும் எல்லாவற்றையும் அவர்கள் ஒருங்கிணைத்து வடிவமைக்கப்பட்ட இந்த தீர்மானத்தில் ராஜா கையெழுத்து வைத்து விட்டாயிற்று. இப்பொழுது ராஜா நினைத்தால் மாற்ற இயலாது. ராஜாவினுடைய திட்டங்கள் அங்கே பலிக்காது. ஆகவே காலை தொடங்கி சாயங்காலம் மட்டும், சூரியன் அஸ்தமிக்கு மட்டும் பிரயாசப்பட்டு கொண்டிருந்தான், எப்படியாவது விடுதலையாக்கி விடலாம் என்று சொல்லி. ஆனால் குறிப்பிட்ட நேரம் வந்த பொழுது தானியேலை கொண்டு போய் சிங்கங்களின் கபியிலே போடுகிறார்கள். வேதம் என்ன சொல்லுகிறது? தானியேல் புஸ்தகம் 6வது அதிகாரம் 16வது வசனத்தில் வாசிக்கிற பொழுது, அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்க கபியில் போட்டார்கள். அப்பொழுது ராஜா அந்த தானியேலை பார்த்து சொல்லுகிறார், தானியேலே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லுகிறார். அருமையானவர்களே, தற்பொழுது ராஜாவால் 120 தேசாதிபதிகளுக்கும் பதில் சொல்ல முடியவில்லை, அவர்களை சமாதானப்படுத்த முடியவில்லை. ராஜாங்கத்தில் முக்கிய ஸ்தானத்தை அடைந்தவன் தானியேல், அவனை மீட்க வேண்டும் என்று சொல்லுகிற, அந்த சட்டத்தை மாற்ற வேண்டும் என்று சொல்லுகிற அளவிற்கு தைரியம் இல்லை. ஆனால் இப்பொழுது ராஜாவே தானியேலை காப்பாற்ற முடியாத நிலை வந்த பொழுது தானியேல் தேவனை நோக்கி ஜெபிக்கிற அந்த தானியேலின் தேவனை ராஜா நம்ப ஆரம்பிக்கிறார். ராஜா தைரியமாய் சொல்லுகிறார், தானியேலே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிறவன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லுகிறார். அருமையானவர்களை, சிங்கத்தின் கபியிலே கொண்டு போய் தானியேலை போட்ட பொழுது சிங்கங்களுக்கு கர்த்தராகிய ஆண்டவர் கட்டளையிடுகிறார். சிங்கத்தின் வாயை கட்டி போடுகிறார். இரவு முழுவதும் சிங்கத்தின் கெபியிலே இருக்கிறான். ராஜா ஆகாரம் புசியாதபடி கீத வாத்தியங்களும் தம்பூரும் வாசிக்கிறவர்களை அகற்றி போக சொல்லிவிட்டு துக்கத்தோடு கூட நிற்கிறார். பொழுது விடிந்து வெளிச்சமாவதற்கு முன்னதாகவே சிங்கத்தின் கெபியிலே அண்டையில் போய் நின்று கொண்டு தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தில் விசுவாசம் உள்ளவனாய் தானியேலை கூப்பிடுகிறார். தானியேலே, தானியேலே, உன்னதமான தேவனுடைய தாசனாகிய தானியேலே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தப்புவிக்க வல்லவராயிருந்தாரா என்று துயர சத்தமாய் கேட்கிறான். உள்ள உடைந்து போய் வேதனையோடு கூட அந்த வார்த்தைகளை கேட்ட பொழுது உள்ளிருந்து ஒரு சத்தம் வருகிறது. அந்த உள்ளிருந்து கம்பீரமான ஒரு சத்தம் வருகிறது, ராஜாவே நீ என்று வாழுக, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தவில்லை, ஏனெனில் கர்த்தராகிய ஆண்டவர் தூதர்களை அனுப்பி அந்த வாயை கட்டி போட்டார். அதற்கு காரணம் என்ன? நான் உமக்கு விரோதமாய் தீங்கு செய்யவில்லை, நீதிகேடு எதுவும் செய்யவில்லை, அவைகளுக்கு முன்பாக, சிங்கங்களுக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் இருக்கிறேன் என்பதை பார்த்த பொழுது அவைகள் என்னை ஒன்றும் செய்யவில்லை என்று சொல்லுகிறான். உடனே அவனை சிங்கத்தின் கவியிலிருந்து தூக்கி எடுத்து யாரெல்லாம் அவனுக்கு அதை கட்டாயப்படுத்தி அவனை கொண்டு போய் சிங்கக்கபியிலே போடுவதற்காக கட்டளையிட்டார்களோ அவர்களை போடும்படியாக ராஜா கட்டளையிடுகிறார். அருமையானவர்களை அவர்கள் புறப்பட்டு தூக்கி போடுகிற பொழுது சிங்கங்கள் பக்கத்தில் நெருங்குவதற்கு முன்னதாக அவைகள் பட்சித்து அவர்களை நொறுக்கி போட்டது என்று வேதம் சொல்லுகிறது. வார்த்தைகளை கேட்கும் அன்பு சகோதர சகோதரிகளை, ஆண்டவராகிய கர்த்தர்
தானியேலை விடுதலையாக்கி தேசத்தில் தேசாதிபதிகளுக்கும் பிரதானிகளுக்கும் எல்லா அதிகாரிகளுக்கும் மேலாக அவனை உயர்த்த வேண்டும் என்று திட்டமைத்தபடினாலே அவனுடைய ஜீவனை ஆண்டவர் பாதுகாத்தார். தேவனாகிய கர்த்தர் தானியேலை விடுதலையாக்க வேண்டும் என்று நினைத்த திட்டத்தை ஒருவராலும் மாற்ற முடியவில்லை. அதற்கு காரணம் என்ன? தானியேல் தன் வேலையில் உண்மை உள்ளவனாயிருந்தான், உண்மை உத்தமுள்ளவனாயிருந்தான். இரண்டாவது, தேவனை பற்றி கொண்டிருந்தான், பிரியப்படுத்தினான், அசைக்க முடியாத நம்பிக்கையுடையவனாக இருந்தான், கர்த்தரை இடைவிடாமல் ஆராதிக்கிறவன் என்ற சாட்சி பெற்றிருந்தான். மூன்றாவது, ராஜாவுடைய இருதயத்தில் இடம் பிடித்து ராஜாவுக்கு பிரியமுள்ளவனாய் நடந்து கொண்டிருந்தான். இந்த நாளில் ஒருவேளை கர்த்தரை ஆராதிப்பதற்கு ஆலயத்துக்கு செல்ல முடியாவிட்டாலும் நாம் தனித்து கர்த்தரை துதித்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஆராதிக்கிற பொழுது ஆண்டவராகிய கர்த்தர் அற்புதம் செய்ய வல்லவராய் இருக்கிறார். தேவரே சகலத்தை செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்ற வாக்குத்தத்த வசனத்தின்படியே தானியேல் தேவ சமூகத்தில் வேலையில் உண்மையானதை போல தேவனை பிரியப்படுத்த வேண்டும் என்ற உணர்வு முற்றிலும் இருதயத்தை விட்டு நீங்கிவிடாதபடி அதை பாதுகாக்கக்கூடியவர்களாக இருக்கும் பொழுது ராஜாவின் இருதயத்தை சந்தோஷப்படுத்தும்படி, எஜமான்கள் மகிழ்ச்சி அடையும்படி நம்முடைய காரியத்தில் சரியாக இருக்கிற பொழுது கர்த்தர் நம்மை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். ஜெபம் செய்வோம். வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராயிருக்கிற அன்பின் பரலோக தந்தையே, உம்முடைய வார்த்தையின்படி நடுவில் இருக்கிற மேலான கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். யோபு 42:2 சொல்லுகிறது போல தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது. இந்த நாளிலே வறுமையும் கஷ்டத்திலும் வேதனையிலும் இருக்கிற மக்கள், கொரோனாவில் பாதிக்கப்பட்டு உயிருக்கு போரிட்டு கொண்டிருக்கிறவருடைய வாழ்க்கையில் தேவனாகிய கர்த்தர் இறங்கி அவர்களுக்கு விடுதலையாக்க வேண்டும் என்று கர்த்தர் சித்தம் வைத்திருந்தார். ஒருவரும் அந்த திட்டத்தை மாற்ற முடியாது. இப்பொழுதே தெய்வீக வல்லமை யாவர் மேலும் இறங்குவதாக. சென்னை பட்டணம் மிகவும் மோசமான நிலைக்குள்ளாய் தள்ளப்பட்டிருக்கிறது. கர்த்தர் இறங்கியதை சுத்தப்படுத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கீழ்காற்றை வீச பண்ணுகிற பொழுது அத்தனை வாதைகளும் அத்தனை வைரசுகளும் இப்பொழுது சிதறடிக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவனுடைய உன்னதத்தின் ஆவி இப்பொழுது இறங்கட்டும். அனைவர்கள் மேலும் உலர்ந்த எலும்புகள் மேலும் வல்லமை இறங்கட்டும். மரித்தவர்களை உயிரோடு எழுப்புகிற தெய்வீக அபிஷேகமானது இப்பொழுது ஒவ்வொரு சரீரத்தில் நோய் எதிர்ப்பு சக்தி உருவாகும்படியாக எல்லா கொரோனா போன்றதான எல்லா வைரஸ் கிருமிகளும் தேசத்தை விட்டு முழுவதும் நீங்கி போகும்படியாக, அப்படி ஒரு வைரஸ் இருப்பதற்கான அறிகுறி இல்லை என்று சொல்லுகிற அளவிற்கு கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கண்கூட நடக்கிற விஷயங்கள் ஆண்டவரே உள்ளத்தை பாதிக்கிறது. கர்த்தர் இறங்குவீராக, அதிசயம் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.